வணக்கம் மக்களே, நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா, இதுதான் பண்டைய பாண்டியர் காலத்து துறைமுக நகரம். இது ஒரு சின்ன வில்லேஜ் தான். இது வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் தான் அந்த இடம் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக அந்த கடல் மேலே இந்த பிரிட்ஜ் போட்டிருக்காங்க பாருங்களேன். இது ரொம்ப அருமையாகவே இருக்குது. நம்ம இன்றைக்கி இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துக்கு எப்படி வர்றது, வர்ற வழியில் எவ்வளோ அழகான இடங்கள்லாம் இருக்குங்கிறத நான் இப்போ காட்டுறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் மதுரையிலேருந்து கிளம்புனீங்கன்னா, மதுரையிலேருந்து சிவகங்கை, காளையார் கோயில் இது வழியாக அப்படியே ட்ராவல் பண்ணி வந்துட்டு கிட்டத்தட்ட 110 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணோம். அப்படியே கோஸ்டல் ஏரியா, அதாவது ஈஸியாக டச் பண்ணோம்னா நம்ம அந்த தொண்டிங்கிற அழகான ஊருக்கு வந்துடலாம். நீங்கள் வந்ததும் உங்கள் கண்ணில் தென்படுறது இந்த மாதிரி போட்டாக நிப்பாட்டி வச்சுருக்க இந்த பீச்சு தான். ஊர் ரொம்ப சின்ன ஊர் தான். இங்கே வந்து மீன்பிடி தான் ரொம்ப பிரதான தொழில். அதனால் நிறையா போட்டெல்லாம் இருக்கும். கடல் பார்த்தீங்கன்னா அலை வந்து ரொம்ப பெருசாலாம் வர்றது, ரொம்ப மிதமாக தான் இருக்கும். ஆழமும் ரொம்ப கிடையாது. இந்த கடலுக்கு நடுவில் இந்த போட்டிருக்காங்கல்ல பிரிட்ஜு, அது வழியாக நடந்து நம்ம கடல் உள்ள பாதி தூரம் வரைக்கும் போகலாம். நான் உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். எவ்வளோ நல்லா இருக்குன்னு மட்டும் நீங்களே பாருங்கள். நம்ம அப்படியே அந்த கடலில் போட்டிருக்க அந்த பிரிட்ஜ் வழியாக கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னா கடலோட கொஞ்சம் தூரம் வரைக்கும் நம்ம போகலாம். ரெண்டு பக்கமே கடல். நல்ல வெயில் நேரம். இந்த தண்ணியில் பட்டு அந்த வெயில் வந்து ரொம்ப சுள்ளுன்னு அடிக்கும். அதனால் நீங்கள் ஈவினிங் டைம் வர்றது ரொம்ப நல்லது. சில சமயம் நல்லா ஜிலுஜிலுன்னு காற்றும் அடிக்கும். எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா ஒரு போட்டு. இது வந்து மீன்பிடிக்கு உபயோகப்படுத்துகிற போட்டு. இந்த ஊர் வந்து துறைமுக நகரமாக இருந்ததுனால இந்த தொண்டி சுற்றி இருக்கிற ஊர்களான சிவகங்கை, காரைக்குடி, தேவக்கோட்டை இந்த மாதிரி ஊர்களெல்லாம் பெரிய பெரிய செட்டிநாட்டு வீடுகள் இருக்கும். அந்த வீடுகளெல்லாம் கட்டுறதுக்கு மரங்கள் தேவை. அதை எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, பர்மாவில் இருந்து மரங்களெல்லாம் வெட்டி கடலில் தூக்கி போட்டுருவாங்களாம். அந்த மரங்களில் அவங்கவுங்க பேரை எழுதி, அப்படி போடப்பட்ட மரங்கள்லாம் கடலில் அப்படியே வந்து இந்த தொண்டி கடற்கரைக்கு வரும். சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து அந்த மரங்கள் எழுதியிருக்க பேரை கண்டுபிடிச்சி அந்த மரங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த செட்டிநாட்டு வீடுகளெல்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த துறைமுக நகரம் வந்து இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் நல்ல உபயோகமாக இருந்திருக்கு. இந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் கடல் பார்த்தீங்கன்னா 2 விதமான கடல்கள் இருக்கும். ஒன்று ஆண் கடல், பெண் கடல் அப்படிம்பாங்க. இப்போ இந்த மாதிரியான கடல் எல்லாமே பெண் கடல் அப்படிம்பாங்க. ரொம்ப அமைதியாகவே இருக்கும். ஒரு சில கடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். அது ஆண் கடல் அப்படிம்பாங்க. இது வந்து என்னதான் கடலுக்கு நடுவில் இருந்தாலுமே காற்றும் வெயிலும் மாறி மாறி அடிச்சுட்டே இருக்கும். போட்டு என்னென்னா, இந்த போட்டு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். நாயகன் படத்தில் வந்துச்சுல அந்த போட்டு தான் அது. இது என்னடா புது பொருளியா இருக்கு பாருங்க. அந்த போட்டும் தண்ணியில் தான் மிதந்துச்சு, இந்த போட்டும் தண்ணியில் தான் இருக்குது. என்ன குயிலி ஜனகராஜ் கமலை காணோம். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம்.
இந்த கடற்கரையை ஒட்டி இருக்கிற அந்த தொண்டி வந்து ஈவினிங் டைமில் நல்லா காற்று ஜில்லுன்னு அடிக்கும், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த தொண்டியில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் 2 பேருமே கலந்து வாழ்கிறாங்க, எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் அண்ணன் தம்பியாக வாழ்ந்துட்டு வராங்க. இந்த தொண்டிக்கு பக்கத்திலேயே காராங்காடு அப்படின்னு ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. நீங்கள் அங்கே போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதாவது சிதம்பரத்து பக்கத்தில் பிச்சாவரம் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த காராங்காடும். அதை தாண்டி தேவிப்பட்டம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நவபாஷன் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். அப்படியே நீங்கள் ராமநாதபுரம் போய் ராமநாதபுரத்துலேருந்து பாம்பன் ராமேஸ்வரம் போகலாம். ஸோ இந்த கோஸ்டல் ஏரியாவில் ட்ராவல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி அழகழகான இடங்கள்லாம் பார்த்துட்டே வரலாம். கடல் பார்த்தீங்கன்னா அந்த அலை பார்த்தீங்களா அப்படியே அடுக்கடுக்காக வர்றது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாகவே இருக்கும். நிறையா போட்டெல்லாம் நிறுத்தி வச்சு நம்ம இந்த டாப் ஆங்கிளில் இந்த இடத்த பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். என்ன ஒரே ஒரு குறைபாடு என்னென்னா அந்த பீச்சு மட்டும் கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா இந்த பீச்சில் மட்டும் இறங்கிடாதீங்க, அந்த பாலம் இருக்குல்ல அங்கேருந்தே நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். இல்லாட்டி இந்த ரோட்டில் இருந்தே இந்த இடத்த பார்த்து ரசிக்கலாம். நம்ம அப்படியே இந்த இடத்துலேருந்து கிளம்பி ரிட்டர்ன் ஆகும். தொண்டி பீச்சு மட்டும் இல்லைங்க, தொண்டி ஊருக்கு போகக்கூடிய பாதையும் ரொம்ப அழகாகவே இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து தொண்டிக்கு போகக்கூடிய பாதையில் இருக்க ஒரு அழகான இடம்தான். சூரியன் மறையக்கூடிய சாயந்தர நேரம் இந்த இடம் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்குது.